ஹாய் ஃபோக்ஸ், நான் என்னோட வீடியோவில் வந்து நிறைய முறை இந்த ஸ்கில் இருந்தால் போதும் ஜாப் கிடைக்கும்ன்ட்டு கூவி ஏலம் விடுற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் அந்த ஸ்கில் இருந்தும் எனக்கு ஒரு ஜாப் கெட் பண்ண முடியல அப்படின்றீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ டீலர்டாக மேட் பண்ணியிருக்கேன். என் வர ஸ்டிக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஏதோ ஒரு ஸ்கில் நம்மகிட்ட இருந்தால் தான் ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கில்லை உட்காந்து லேர்ன் பண்ணியிருப்போம். பட் அந்த மாதிரி லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கில் இருந்தும் நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்க்க வேண்டிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி பேசுவோம். இந்த பிரச்சனை வந்து நான் இனிஷியலாக ஜாப் ஃபைண்ட் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ணேன். என்னடா இது, நம்மகிட்ட ஸ்கில் இருந்தும் நம்ம வந்து ஒரு ஜாப் கிடைக்கலையே, அவ்வளோதானா லைஃப்லாம் அவ்வளோதானா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் வந்து இந்த ஜாப் கெட் பண்ணுறதெல்லாம் ஒரு ஜிஜிபி மேட்ருப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அதெல்லாம் அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம லைஃப்பில் செய்வது இன்னும் நிறைய இருக்குது. ஜாப் கெட் பண்ணுறதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு அப்படின்ட்டு ஃபீல் ஆனதுக்கப்புறம், அந்த மாதிரி புரிஞ்சதுக்கப்புறம் வெரி ஈஸியாக இருந்துச்சு. அதுதான் இப்போ வந்து பிரிச்சு மேய போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வீடியோ இருக்குன்னா என்கிட்ட ஸ்கில் இருந்தும் ஜாப் கிடைக்கலன்றீங்களா, அவங்களுக்காக எக்ஸாக்டாக. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஸ்கில்னு எதாவது சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ஒரு ஜாப் போகிறதுக்காகவோ இல்லை லைஃப்பில் முன்னேறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தை உட்காந்து லேர்னெல்லாம் பண்ணிங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா, அப்படி லேர்ன் பண்ண எந்த ஒரு விஷயம் ஸ்கில்லு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைனிங், சேல்ஸு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் உட்காந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா, ஜாப் கெட் பண்ணணும்னு நினச்செல்லாம் லேர்ன் பண்ணிங்கன்னா, அதை வந்து ஸ்கில்லுன்னு நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பேச போகிறேன். இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு பேச விரும்புகிற அந்த டாபிக் என்னென்னா, நான் ரொம்ப வருஷமாக இதில் லேக் ஆகிட்டு இருந்தேன். அதனால தான் என் லைஃபே வேர்ஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு, ஜாபெல்லாம் கிடைக்காது இருந்துச்சு அப்படின்ட்டு நான் எதை சொல்லுவேன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டா போதும், நம்ம ஜாப் கெட் பண்ணுறதெல்லாம் ஒரு ஜூப்பி மேட்ரு. இந்த ஒரு ஸ்கில் இருந்தால் போதும். ஐடி ஜாபாக இருந்தேன்னா, நான் ஐடி ஜாபாக இருந்தேன்னா, கோடிங்காக இருந்தேன்னா, நான் கோடிங் பேஸ்டாக இருந்தேன்னா, என்னவா இருந்தாலும் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது, என்கிட்ட இந்த நாலேஜ் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி கரெக்டாக கன்வே பண்ணலன்னா கம்யூனிகேஷன் லேக் ஆகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த ஸ்கில்ல இல்லை, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை. அந்த ஸ்கில்லும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஜாப் மட்டும் இல்லை, என்னென்னமோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஹெச்ஆர் கூட கனெக்ட் பண்ணும்போதோ, ஒரு இன்டர்வியூவர் கூட கனெக்ட் பண்ணும்போதோ, நான் அந்த கம்யூனிகேஷன் வந்து வேர்ஸ்ட்டாக பண்ணதுனால எவ்வளோ ஜாப்ஸை லூஸ் பண்ணியிருக்குன்ட்டு எனக்கு தெரியும். திடீர்னு பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன சொல்கிறதுன்னு வராது, இங்கிலீஷ் பேச வராது. இந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக நான் நிறைய லேக் ஆகி நிறைய ஜாப்ஸை இனிஷியலில் லூஸ் பண்ணியிருக்கேன். பட் எப்போ நான் அந்த கம்யூனிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாபெல்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேனோ, அப்போது எனக்கு ஒரு ஜாப் ஃபைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸி. என்கிட்ட ஸ்கில் சுமாராக தான் இருக்குது, ஆனால் கம்யூனிகேஷன் வேறு லெவலில் இருக்குன்னா, நீங்கள் 1 வீக் இல்லை 1 டேலே ஒரு ஜாப் கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, நான் இம்ப்ரூவ் பண்ண அந்த விஷயம் கம்யூனிகேஷன். இனிமேல் வீடியோ வந்து சூடு பிடிக்க போது எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டு ஹெட்செட்டை எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு ரெடியாக உட்காருங்க. பக்காவான ஒரு மேட்டர் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷனே வைக்காத, ரிசல்ட்டே வராது அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷனே வைக்காமல் ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு தான் நம்ம வந்து ஒரு ஜாபை 1 வீக்லேயே கெட் பண்ண போகிறோம். எப்படின்ட்டு இப்போ பிரிக்கலாம் வாங்க. இதுவரை நீங்கள் உங்கள் லைஃப்லேயே இல்லாத மாதிரி திடீர்னு மாற போகிறீங்க, திடீர்னு நிறைய விஷயம் செய்ய போகிறீங்க, திடீர்னு நிறைய விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க. அப்படி செஞ்சு ஒரு ஜாபை ஈஸியாக கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மகிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ, எக்ஸாம்பிள் பார்த்தா நான் வெப் டெவலப்மெண்ட் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிறேன். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன ஜாப் இருக்கோ அந்த எல்லா ஜாப்புக்கும் போய் திடீர்னு அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம் லிங்க்டின், நாக்ரி, இண்டீட் எல்லாத்துலேயும் போய் திடீர்னு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். அப்படி கிரியேட் பண்ண ப்ரொஃபைலில் திடீர்னு எக்கச்சக்கமான ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம். அதாச்சு திடீர்னு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நம்ம வந்து ஆக்டிவ் ஆக போகிறோம். எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம், நான் இப்போ ஒரு 3 பிளாட்ஃபார்ம் தான் சொன்னேன். ஒரு 5-6 பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள், ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்கள். திடீர்னு எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒரே ஜாப்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கு அடுத்த நிமிஷமும் போய் பக்காவான ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணுங்கள். அந்த ரெஸ்யூமில் என்ன இருக்குன்னா, உங்கள் நேம், லொக்கேஷன், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையும் போட்டு பக்காவான ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணுங்கள். இப்படி ரெடி பண்ண ரெஸ்யூம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுற ரெஸ்யூம் வந்து மொக்கையாக இருக்கும். மொக்கையாக தான் இருக்கும். நம்ம நினச்சிருப்போம் ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ணால் கிடைச்சிருன்ட்டு. பட் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுற, செகண்ட் ரெடி பண்ணுற, தேர்ட் ரெடி பண்ணுற, இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு 3 ரெஷ்யூமே மொக்கையாக தான் இருக்கும். ஒன்று வந்து கரெக்டான ஸ்கில்லை போட மாட்டோம், கரெக்டாக அவங்க எதிர்பார்க்குறத போட மாட்டோம், இல்லைனா நிறைய ஸ்கில்ஸ் தேவையில்லாத போட்டு வச்சுருப்போம். இந்த தேவையில்லாததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரெசைஸாக க்ளீனாக தேவையானதை மட்டும் போட்டு ஒரு பக்காவான ரெஷ்யூமை ரெடி பண்ணி அதை எல்லா பிளாட்ஃபார்ம்லும் அப்ளை பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பக்காவான ரெஷ்யூமை ரெடி பண்ணி பக்காவாக எல்லா பிளாட்ஃபார்ம்லும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு க்ரூஷியலான டைம். இதானா க்ரூஷியலான டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து க்ரூஷியலான டைம். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து 1-2 ஜாப் அப்ளை பண்ணக்கூடாது, 100-200 கணக்கில் ஜாப் அப்ளையாக பண்ணிட்டு இருக்கணும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு 10 ஜாப், இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு 10 ஜாப், இண்டீடில் 10, நாகூரில் 10, அதுக்கப்புறம் லிங்க்டின்ல 10, அதுக்கப்புறம் ஹைரஸ்ட்டில் 10 அப்படின்ட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லும் திடீர்னுட்டு 100-200 கணக்கில் நிறைய ஜாப் அப்ளை பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இது வந்து க்ரூஷியலான டைம். இந்த க்ரூஷியலான டைமில் வந்து ஒரு பக்காவான விஷயம் நடக்கும். என்னன்னா, நீங்கள் அப்ளை பண்ண 100-200 ஜாப்லேருந்து திடீர்னு ஒரு 10-15 ஹச்ஆர்ஸ் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கால் பேசினா இன்னொரு கால், இந்த கால் பேசினா இன்னொரு கால், இந்த கால்ன்ட்டு ஒரு 10-15 கால் ஒரே நாள் 2 நாளில் இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த க்ரூஷியலான டைம் தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்டான டைம் நம்ம ஜாபை கெட் பண்ணுறதுக்கு. இந்த க்ரூஷியலான டைமில் வந்து நிறைய ஸ்கில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து டெவலப் ஆகும். எப்படி ஒரு ஹச்ஆர் கூட பேசணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் செட் என்ன, அவங்க நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எந்த ஸ்கில் எல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து திடீர்னு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. இத்தனை நாள் இல்லாத மாதிரி திடீர்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஒரே நாளில் 10-15-20 கால்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். அப்படி ஹேண்டில் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு என்ன நினைக்கினா, ஓகே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்க்கு வந்துடுவீங்க. அந்த ஸ்டேட் வந்துட்டீங்கனாலே போதும், நீங்கள் வந்து ஜாப் கெட் பண்ணுறதெல்லாம் ஒரு நார்மல் மேட்ரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா, அந்த ஸ்கில் வந்து பேசிக்காவோ இன்டர்மீடியேட்டாவோ ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஸ்ட்ராங்கும் இந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்கு, ஹெச்ஆர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட் இப்போ இருக்கும். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், ஈஸியாக ஒரு ஜாப்பை கெட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹெச்ஆரோட மைண்ட் செட்டு என்னன்னு தெரிஞ்சிடும், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும், எப்படி ஒரு பக்காவான ரெஷ்யூமை ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும், என்னென்ன பிளாட்ஃபார்மில் எப்படிலாம் அப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். திடீர்னு நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க, திடீர்னு வந்து ஹெச்ஆர் கூடலாம் நல்லா கனெக்ட் பண்ணுவீங்க. உங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில் வந்து திடீர்னு உங்களுக்குள்ளே வந்து இப்படி சேர்ந்துடும். இப்படி எல்லா ஸ்கில்லும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறது வந்து ஒரு நார்மலான மேட்ரு அப்படின்ற மைண்ட் செட் வரும். இதில் ஏதாச்சும் லேக் ஆச்சுன்னா போய் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்கேஸ் ரெஷ்யூம் ஓகே தான் ரெஷ்யூமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இன்கேஸ் கம்யூனிகேஷன் ஓகே தான் கம்யூனிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இன்கேஸ் ஸ்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்கில்லை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எது உங்களை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை போய் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது. அந்த மாதிரி ஸ்டெப் போயிடுவீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, நம்ம ஒரே விஷயத்தை வந்து பல முறை செய்யும் போது தான் நடக்கும். நிறைய ஹெச்ஆர் கூட பேசினா எப்படி நல்லா பேசணும்னு வந்துடும், நிறைய ரெஷ்யூம் கிரியேட் பண்ணால் எப்படி நல்ல ரெஷ்யூம் கிரியேட் பண்ணுறதுன்னு வந்துடும், நிறைய நேரம் அந்த ஸ்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணால் அந்த ஸ்கில் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டைம் ஒரே விஷயத்தை மல்டிபிள் டைம் செய்யும் போது அந்த விஷயம் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோன்னா அது எப்படி கரெக்டான ஜாப் தேடி கரெக்டாக அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்கில்லும் வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணி தான் அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த ஹோல் விஷயத்திலே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ரெஷ்யூம்ன்ட்டு அந்த ரெஷ்யூம் மட்டும்தான் பக்காவாக இருக்கணும். அந்த ரெஷ்யூமை பார்த்துட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஹெச்ஆர் வந்து கால் பண்ணுவாங்க. வேறு எந்த விஷயமும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த ரெஷ்யூம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து நல்லா கற்றுக்கங்க. எப்படி ஒரு பர்ஃபெக்டான ரெஷ்யூம் ரெடி பண்ணணும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்க வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும், பட் அதில் ஷேர் பண்ணியிருக்கிற நாலேஜ் வந்து வேல்யூபுல்லானது. இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் ரெஷ்யூம் பக்காவாக இருக்கணும். இந்த மாதிரி திடீர்னு அப்ளை பண்ணுறது, கால் பேசுகிறது, ஜாபெல்லாம் ஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவேட்டட் ஸ்டேட்லேயே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஜாப் அப்ளை பண்ணி நிறைய பேர்கிட்ட கனெக்ட் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 5% ஆஃப் ஜாப் மட்டுமே நம்மளுக்கு ஓகே ஆனால் போதும், நம்மக்கிட்ட ஒரு 4 to 5 ஜாப்ஸ் வந்து கையில் இருக்கும். பட் இங்கே ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, அப் டு 30 to 40% ஆஃப் ஜாப் வந்து நம்ம கையில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தினா, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி நிறைய கால்ஸ் பேசி கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஸ்கில்லோடு இருந்தீங்கன்னா பக்காவாக அந்த ஜாபை கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஸோ
இதுதான் நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டோரி நடுவில் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி. ஆக்சுவலாக என்னோட காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி 1 மந்த் முன்னாடி நான் முடிவு பண்ணேன், இங்கே பாரு ஏகே, நீ காலேஜ் முடிச்ச அடுத்த நாளே ஒரு ஜாப் போகணும், அதுக்கு என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்ட்டு 1 மந்த்துக்கு முன்னாலே முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து நிறைய ஜாப்க்கு அப்ளை பண்ணேன், நிறைய ரெஸ்யூமெல்லாம் கிரியேட் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய பண்ணேன். பட் எனக்கு வந்து எந்த காலுமே வரல, யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஐயோ, நம்மகிட்ட இவ்வளோ ஸ்கில் இருந்தும் நம்மளுக்கு ஜாப் கிடைக்காத போயிருமா அப்படின்ட்டு பக்காவாக பயந்துட்டு இருந்தேன். பக்காவாவா நிறைய பயந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஒரு ஹாஃப் மந்த், ஒரு 15-20 நாள்லலாம் அப்ளை பண்ணி எனக்கு எந்த காலுமே வரல. அப்போ தான் இந்த திடீர்னுட்டு பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணேன். இங்கே பாரு ஏகே, நீ ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணல, அது நல்லா இருக்கான்னு போய் பாருன்ட்டு பார்த்தேன். பட்டு மோசமாக இருந்துச்சு. அந்த ரெஸ்யூமை ஃபஸ்ட்டு பக்கா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருந்தேன். அச்சர் கூட பேசவே வராது, இங்கிலீஷே வராது, இந்த மாதிரி எல்லாம் வீக்காக இருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன் பக்கா வச்சு. அதுக்கப்புறம் கம்மியான ஜாப்ஸ் தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணிட்டு இருக்குன்ட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போய் திடீர்னு எக்கச்சக்கமான ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். அது வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி நான் திடீர்னுட்டு நிறைய விஷயம் செஞ்சதுனால தான் அந்த ஜாப்லாம் கெட் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி நான் திடீர்னு செஞ்சதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் வந்துச்சு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு ஜாப் கெட் பண்ணுறது வந்து ஈஸியாச்சு. தவிர ஏதோ 1-2 ஜாப்க்கு அப்ளை பண்ணிவிட்டு 1-2 ரெஸ்யூமை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு 1-2 HR கூட மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருந்தேன்னா ஜாப் கெட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி திடீர்னு எல்லாத்தையும் செஞ்சிங்கனாலே போதும், 1 வீக்கில் நீங்கள் வந்து ஜாபெல்லாம் கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் டெய்லி வந்துட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் செஞ்சதுனால தான் எனக்கு இப்போலாம் ஒரு ஜாப் கெட் பண்ணுறது வந்து ஒரு மேட்ரே இல்லை. இப்போ நினச்சினா கூட என்னோடய ஜாப் வந்து வித்தின் 2-3 டேஸில் ஸ்விட்ச் பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் சொன்ன போனால் இன்னும் வந்து ஒரு இன்டர்ன் பண்ணிட்டு இருந்தேன், அங்கேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்து எப்படி நான் ஒரு 2-3 டேஸ்லேயே ஒரு ஜாப் கெட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். டைம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் கெட் பண்ணுறது வந்து ஒரு மேட்ரே இருக்காதுங்க. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஜாப் கெட் பண்ணுறது வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சின்ன விஷயம். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அந்த ஜாப் கெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா அது வந்து அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஜாப் கெட் பண்ணிட்டு நம்ம லைஃப்பில் செய்ய வேண்டியது வந்து இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இப்போ சொன்ன இந்த திடீர் வெள்ளம் போன்ற விஷயங்களை திடீர்னு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப் கெட் பண்ணுறது ஒரு மேட்ரு அப்படின்ட்டு புரியும். ஒரு விஷயம் இப்படி தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் அதில் வெறித்தனமாக உட்காந்து தெரிக்க விட்டோன்னா அதில் ரிசல்ட்ஸ் வந்து மேசிவாக வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, திடீர்னு உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத மாதிரி திடீர்னு மாறுங்க. இந்த இந்த வீடியோவில் எத்தனை திடீர் சொன்னேன்னு எனக்கே தெரியல. ஸோ வந்து இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, எக்ஸ்பெக்டேஷனே வைக்காமல் நிறைய ஜாப்க்கு அப்ளை பண்ணி வெறித்தனமாக உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி போனீங்கன்னா அந்த ஜாப் கெட் பண்ணுறது ஈஸியான விஷயம். நான் வீடியோவில் சொன்னது எல்லாத்தையும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி அதெல்லாம் பக்கம் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட ஜாப் கெட் பண்ணுறது வந்து ஈஸியான விஷயம். ஸ்கில் இருந்தும் ஜாப் கெட் பண்ண முடியலன்ட்டு நீங்கள் இனிமேல் சொல்லவே கூடாது. ஏன்னா ஸ்கில் இல்லாதவங்களே இன்றைக்கி ஜாப் கெட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த ஏகே பாய்.